இப்போ செக் மேட் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேம்ல மொத்தமா 3 ரிசல்ட் தான் இருக்கும். ஒன்னு ஒயிட் ஜெயிப்பாங்க, இல்லைன்னா கேம் ட்ரா ஆகும், இல்லைன்னா பிளாக் ஜெயிப்பாங்க. ஒரு பிளேயர் வின் பண்றதுக்கு 3 ரீசன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செக் மேட் பண்ணணும். செக் மேட் பண்ணாதான் வின். செகண்ட், ஆப்பனண்டா வந்து அவங்களுக்கு பொசிஷன் போயிடுச்சு, எனவே அவங்க என்ன விளையாண்டாலும் வின் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரிசைன் பண்ணாங்கன்னா நாம ஜெயிக்கலாம். தேர்டு, கிளாக். பர்டிகுலர் டைம்குள்ள நீங்க கேமை முடிக்கல, ஆப்பனண்டோட டைம் 0 ஆயிடுச்சுன்னா நம்ம வின் பண்ணலாம். இந்த மாதிரி 3 கேஸ்ல நம்ம வின் பண்ணலாம். அதுல செக்மேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ நீங்க நமக்கு செக்மேட் தெரிஞ்சாதான் நம்ம விளையாண்டு ஆப்பனண்டா வின் பண்ண முடியும். செக் மேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஆப்பனண்டோட கிங்க்கு செக் கொடுக்கணும். செக் அப்படின்றது கிங் அட்டாக் பண்றது. மத்த எந்த பீஸ் அட்டாக் பண்ணாலும் அதுக்கு பேர் அட்டாக், அண்ட் கிங் நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு செக். ஓகே, சோ ஒரு கிங்கை எப்படி நம்ம அட்டாக் பண்ணோம்னா, எந்த பீஸ் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுமோ அதே டைரக்ஷன்ல மூவ் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ரூக் எப்படி மூவ் ஆகும், 5 அண்ட் ரேங்க்ல மூவ் ஆகும். சோ அதே அப்போ வந்து ஒரு கிங்கை நீங்க ரூக்கை வச்சு 2 விதமா செக் கொடுக்கலாம். எப்படின்னா, ரூக் 5 அண்ட் ரேங்க்ல மூவ் ஆகும் இல்லையா, அது எய்தர் 5ல மூவ் பண்ணி ரேங்க்ல செக் கொடுக்கலாம், ஆர் ரேங்க்ல மூவ் பண்ணி 5ல செக் கொடுக்கலாம். இந்த மாதிரி 2 டைப்பா செக் கொடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செக் கொடுக்கணும். அந்த செக்குக்கு ஆப்போனன்ட்டுக்கு எஸ்கேப்பிங் ஆப்ஷன்ஸ் மொத்தமா 3 எஸ்கேப்பிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்னென்ன எஸ்கேப்பிங் ஆப்ஷன்ஸ்னா, செக் கொடுக்குற பீஸை அவங்க கேப்சர் பண்ணலாம், செகண்ட் ஆப்ஷன் கிங் எங்கேஜ் மூவ் பண்ணலாம், தேர்ட் ஆப்ஷன் பிளாக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ரூக் G1 செக் கொடுக்குறேன். ரூக் G1 செக் கொடுக்கும் போது ஆப்போனண்டால என்ன பண்ண முடியும், இந்த பிஷப்பால ரூக்கை கேப்சர் பண்ண முடியும். சோ இப்போ ஆப்போனன்ட்டுக்கு கேப்சர் ஆப்ஷன் இருக்கு. இதே இது நீங்க ரூக் B7 செக் கொடுத்தீங்கன்னா கேப்சர் ஆப்ஷன் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி கேப்சர் ஆப்ஷன் இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் மூவ், கிங் எங்கேயாச்சும் மூவ் பண்ணலாம். சோ கிங்குக்கு H7ல ஸ்கொயர் இருக்கும், F6ல ஸ்கொயர் இருக்கும், H6ல ஸ்கொயர் இருக்கும். சோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்கொயர் அவங்க செக் இல்லாத ஒரு ஸ்கொயரா பார்த்து கிங்கை மூவ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் பிளாக். பிளாக் வந்து இப்ப எப்படின்னா, நம்ம செக் கொடுக்கும் போது வேற ஏதாவது ஒரு பீஸை எடுத்து இன் பிட்வீன் வச்சு இந்த செக்கை பிளாக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ரூக் B7 செக்குக்கு பிஷப் C7 ஆனாலும் பிளாக் தான். எனிவே ஒரு பீஸ் ஜம்ப் பண்ணி கேப்சர் பண்ணாது, அண்ட் ஜம்ப் பண்ணி வேற எந்த பீஸையும் அட்டாக் பண்ணாது. இப்ப இந்த ரூக்கால மேக்ஸிமம் பிஷப்பை கேப்சர் பண்ண முடியுமே தவிர செக் கொடுக்காது. ஓகேவா, சோ அப்போ செக்குக்கு பிளாக் பண்ணலாம். அப்போ அவுட் ஆஃப் செக் போறதுக்கு உங்களுக்கு மொத்தமா 3 ஆப்ஷன் இருக்கு. ஆப்போனன்ட் நமக்கு செக் கொடுத்தாங்கன்னா எஸ்கேப்பிங் ஆப்ஷன்ஸ் டோட்டலா 3. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேப்சர், மூவ், பிளாக். ஓகே, இப்போ நாம ஆப்போனன்ட்டுக்கு செக் கொடுத்துட்டோம், ஆனா ஆப்போனன்ட்டுக்கு இந்த கேப்சர் ஆப்ஷன் இல்ல, மூவ் ஆப்ஷன் இல்ல, பிளாக் ஆப்ஷன் இல்ல. அப்பனா அது செக் மேட். அது செக்மேட், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன பொசிஷன் வச்சிருக்கேன். இந்த பொசிஷன்ல போர்ட்ல இருக்கிற செக்ஸ் என்னது, உங்ககிட்ட இருக்கிறதே 2 பான் தான், வேற எந்த பீஸுமே இல்ல. பான் எப்படி மூவ் ஆகும், ஸ்ட்ரைட்டா மூவ் ஆகும். எப்படி அட்டாக் பண்ணும், டயகனலா அட்டாக் பண்ணும். சோ இப்போ இந்த பொசிஷனோட ஆன்சர் என்ன அப்படின்னா B7. நான் டயகனலா கிங்குக்கு செக் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த பொசிஷன்ல கேப்சர் ஆப்ஷன் எடுக்கான்னு பாருங்க. நைட்டால கேப்சர் பண்ண முடியாது, கிங்கால கேப்சர் பண்ணலாம். ஆனா என்ன பிரச்சனைனா, பான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ அடிச்சா கிங்க அடிக்க முடியும். ஓகே, ஆனா ஆக்சுவலி நீங்க கிங்க அடிக்க கூடாது. உங்களோட டர்ன்ல உங்களால ஆப்போனன்ட்டோட கிங்க அடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு இல்லீகல் மூவ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் நாம கிங்க போய் கேப்சர் பண்ணக்கூடாது. சோ நம்மளோட டர்ன்ல ஆப்போனன்ட்டோட கிங் அடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன், அவங்க கிங்க செக்ல இருந்துச்சுன்னா அது இல்லீகல் மூவ். சோ ஒரு ப்ரொடெக்டட் பீஸை கிங்க அடிக்காது, சப்போர்ட் இருக்கிற பீஸை கிங் அடிக்காது, அது இல்லீகல் மூவ் ஆயிடும். அப்போ அவங்களால இந்த பானை அடிக்க முடியாது. அண்ட் ஒரு கேம்ல நம்ம செக்மேட் தான் பண்ணணுமே தவிர கிங்க அடிக்கவே கூடாது. சோ நம்ம செக் கொடுத்துட்டு ஆப்போனன்ட்டோட கிங்குக்கு எந்த ஒரு எஸ்கேப்பிங் ஆப்ஷன்ஸும் இல்லாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணணும். அப்போ அது செக்மேட் ஆயிடும். எந்த ஒரு கேஸ்லயும் நம்ம கிங் அடிக்க கூடாது. நம்மளோட டர்ன்ல ஆப்போனன்ட்டோட கிங் அடிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது அவங்க பண்ற இல்லீகல் மூவ். இப்போ இந்த பொசிஷன்ல போர்ட்ல இருக்கிற செக்ஸ் எல்லாம் பாருங்க, நைட் மட்டும் தான் இருக்கு. அப்போ நைட் எடுத்துட்டு எங்க செக் கொடுக்கலாம், B6ல செக் கொடுக்கலாம், C7ல செக் கொடுக்கலாம். ரைட்டா, இதுல எது செக் மேட் ஆகும் அப்படின்னா நைட் C7 தான். ஏன்னா நீங்க நைட் எடுத்துட்டு B6ல வைக்கிறீங்க அப்படின்னும் போது பானால கேப்சர் பண்ண முடியும். சோ செக்மேட்ன்றது என்னது, நம்ம செக் கொடுக்கணும், ஆப்போனன்ட்டுக்கு கேப்சர், மூவ், பிளாக் எந்த ஆப்ஷனும் எடுக்க கூடாது இல்லையா. எனிவே நைட் செக்க அவங்களால பிளாக் பண்ண முடியாது. மத்த பீசஸோட வந்து அவங்க பிளாக் பண்ணலாம், பட் நைட்டை வச்சு அட்டாக் பண்ணல செக் கொடுத்தாலும் அது எல் ஷேப்ல ஜம்ப் ஆகி மூவ் பண்ற பீஸ் அப்படின்றதுனால நைட் செக்குக்கு பிளாக்கிங் ஆப்ஷன்ஸ் கிடையாது. சோ நைட் C7 செக் மேட். நீங்க B6ல ஆனீங்கன்னா பானை வச்சு கேப்சர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட், இப்போ நம்ம நிறைய பீஸ் போர்ட்ல இருக்கு. எத்தனை பீஸ் போர்ட்ல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்போனன்ட்டோட கிங் நீங்க நோட் பண்ணுங்க. கிங் எங்க இருக்கு, D2ல. கிங்குக்கு எங்க எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இருக்கு, D2ல இருக்கிற கிங் E5ல இருக்கிற எந்த ஸ்கொயருக்கும் வராது. ஏன்னா நம்மளோட E8 ரூக்கு ஃபுல் E5 தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ரைட்டா, சோ அப்போ அந்த கிங் எங்க எஸ்கேப் ஆகும் அப்படின்னா
C1 மட்டும் தான். இப்போ நீங்க அந்த கிங்கை நீங்க அட்டாக்கும் பண்ணணும், சேம் டைம் அந்த கிங்குக்கு எங்கேயுமே எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸும் இருக்கக்கூடாது. எஸ்கேப்பிங் ஸ்கொயர் எங்க இருக்கு? C1. அப்போ நீங்க செக் கொடுக்கணும், பிளஸ் அந்த எஸ்கேப்பிங் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி பார்க்கும்போது நம்ம கிங் அண்ட் எஸ்கேப்பிங் ஸ்கொயர் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. ஏன்னா கிங் எப்படியுமே எல்லா டைரக்ஷன்ல மூவ் ஆகுற பீஸ் தான், ஃபைல் ரேங்க் அண்ட் டைகனல். ஸோ கிங் அண்ட் எஸ்கேப்பிங் ஸ்கொயர் ஆர் ஆன் த சேம் டைகனல், ஒரே டைகனல் இருக்கு லைட்டா. அப்போ நம்ம செக் எங்க கொடுக்கணும்னா அதே டைகனல்ல. ஸோ ஆன்சர் குவீன் H6 செக்மேட். ஸோ குவீன் H6 டைகனலா செக் கொடுக்குறேன், செக்கும் கொடுத்துட்டேன், C1 ஸ்கொயரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஸோ இது செக்மேட். இந்த மாதிரி நாம செக் கொடுத்துட்டு ஒப்பனண்டோட பீஸ்க்கு எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அது செக்மேட். ஓகே, ஒப்பனண்ட்டுக்கு இல்லீகல் மூவும் பண்ணக்கூடாது. இல்லீகல் மூவும் இல்லாம அவங்களுக்கு விளையாடுறதுக்கு எந்த லீகல் மூவ்ஸும் இல்லை அப்படின்னும் போது கேம் செக்மேட் ஆயிடும்.